இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் சைனாவில் சில ஆளுங்க வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க. பட் நான் வந்து என்னோட மேஜிக் தன்மையால் எல்லாத்தையுமே வந்து அடித்து இந்த நாட்டை காப்பாற்றிட்டே அப்படின்ற விஷயத்த அவள் சொல்லிகிட்ருக்கா. ஹீரோயின் ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கா. அங்கே அவள் குழந்தை டியான்ட்ட அவங்க ஃப்ரெண்டு ஜெனிட்டையுமே தன்னோட இந்த ஸ்டோரி எல்லாமே அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பொண்ணுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, அம்மா இப்போ வரைக்கும் ஆனால் நீங்கள் அப்பாவை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு யோசிச்சு பார்க்குறா. அங்கே பாடியில் வந்துட்டு ரெட் கலரில் மார்க் இருக்காங்க. ஒரு பையன் கூட சேர்ந்து நான் வந்து ஒன்றா இருந்தேன். பட் மார்னிங் எந்திரிச்சு ஏதோ ஃபேஸை கூட நான் சரியாக பார்க்கல. அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ நல்ல நல்ல ஸ்டோரியாக சொல்லி பிள்ளைங்கள நல்லாவே ஹாப்பி ஆகிட்டு இருக்க. சரி இப்போ வந்துட்டு டைம் ஆகிட்டுருக்கு, ஃபுட் டெலிவரி பண்ணும் வா உள்ள அப்படின்ற செட் அங்கே கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க உள்ளே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ யானை காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் ஐயோ பாஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது, ப்ளீஸ் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டையும் அவங்க குட்டி பாட்டி யானையுமே நீங்கள் உள்ளே போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவனோட ஃபேஸை பார்க்குறா. வாவ் வந்து பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவன் வந்து இந்த சின்ன வயசுல இறந்து போயிட்டா, இது இவனுக்கு நடக்கிற அநியாயமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேஸ் பண்ணி அங்கே வந்து அவள் தன்னோட மேஜிக் தன்மை எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அங்கே ரொம்ப காப்பாற்றிடுறா. ஸோ அதெல்லாமே பார்த்தது அங்கே அசிஸ்டன்ட் சார் இந்த மேடம் தான் உங்களோட உயிரை காப்பாற்றுறாங்கன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லுவான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே வந்து கோவமாயிட்டு உண்மையை சொல்லு, நீ யார் வந்து அவனை அனுப்பி வச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயே ஷாக் ஆகிடுச்சிக்கு. இவனை காப்பாற்றினா நன்றி சொல்லுவான்னு பார்த்தா இப்படிலாம் பேசுகிறானேன்னு. பட் அவள் எதுவுமே பெருசாக அங்கே வந்துட்டு ரியாக்ட் பண்ணலாம். அவள் பாட்டு அங்கேருந்து போனதும் சரியாக பைத்தியக்கார பயிலாக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சிக்கு. நான் என்ன ஏதாச்சும் மிஸ்டேக்காக கேட்டேன்னா ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே போய் பார்த்தா அங்கே டியான்ட்டாங்க சாங்குன்னு ஒரு பர்சன் ரொம்ப திமுறா பேசிட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அம்மா ஃபுட் எல்லாமே கீழே போட்டு இந்த ஆள் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு, இவர் பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளைட்டு எப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ண தப்ப ஒத்துக்கணும்னு சொல்லும்போது நான் ஏன் ஒத்துக்கிறேன், நான் நினச்சேன்னா இப்போவே உங்களை அடித்து வெளியே வரட்டி விட்டுருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறா பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறான். இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் இப்போ என்னோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, நீ பண்ண தப்புக்கு ஒழுங்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறப்ப அவங்ககிட்டே வந்துட்டு திமுறாங்க பேசுனதுமே அப்போ அது எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு உனக்கு தெரியுமா இவர் இந்த கம்பெனியோட சிஇஓ பெரிய வந்துட்டு பணக்காரரு அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினோட மைண்டில் ஒரு பெரிய ஐடியா தோணிச்சுக்கு. பேசாமல் இந்தால யூஸ் பண்ணி டியானோட அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. இது பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனை மாதிரி ஆளை போய் ஏன் விடணும், அதுக்கப்புறம் இவனை என்னோட ஜூனியரமே ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாங்கை இவன் அரைஞ்சி மரியாதையோட நீ இப்போ வந்துட்டு மன்னிப்பு கேட்கல இல்லைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டுட்டு அங்கே வந்து போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு ஏதோ பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்கிறா. அப்போங்க அவங்க அம்மாட்டேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நீ உடனே கிளம்பி வான்னு சொன்னதுமே அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சதுமே இப்போ எதுக்காக என்னை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு வந்துட்டு காசு வந்து பே பண்ண சொல்கிறேன், நீ என்னை காப்பாற்றினதுக்காகன்னு சொன்னதும் நான் காசுக்காகலாம் உங்களை நிப்பாட்டலை, நீ உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஸோ அதனால் நான் வந்தேன்னா கண்டிப்பாக அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போது அப்போ அந்த டியானுமே வந்துட்டு உண்மையிலே பெரிய திறமைசாலி, நீங்கள் அவங்கள கூட கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவை வந்துட்டு காப்பாற்றிடுவாங்க அப்படின்றத சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். யாவோ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு வந்து ரொம்ப லவ் போல் நம்ம ஹீரோ மேலே. அப்போ அங்கே அந்த சாங் வந்துடுறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு ரொம்பவே அவர் வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணார், அங்கே வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற கேர்ளுக்காக அவர் என்னவே வந்துட்டு அடித்து அசிங்கப்படுத்தி வந்து துரத்தி விட்டார். அவர் பிஹேவ் பண்ணதை பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப வருஷமாக தெரிகிற மாதிரியும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ அஃபர் இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொன்னதும் ஷாக் ஆகிட்டு இப்போ வரைக்குமே யான் வந்து யார்ட்டையுமே இப்படிலாம் பிஹேவ் பண்ணது கிடையாது, எந்த ஒரு கேர்ளையும் அவன் திரும்பி கூட பார்த்தது கிடையாது, இப்படிலாம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாமே காரணம் அவளாக தான் இருப்பா, அவள் தான் அவரை வந்து செடியூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாட்ட அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க ஃபேமிலி வந்து உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒத்துக்கிட்டாதான் நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த மிராக்கல் டாக்டர் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா எதுவும் நடக்காது அப்படின்றத சொன்னதும் அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்தா அந்த டாக்டர் தான் கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என் ஹஸ்பண்டை காப்பாற்றிடுங்க, கண்டிப்பாக நான் வந்து யானுக்கும் அங்கே யாவுக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்லும்போது அவருமே சரி ஓகே நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு தன்னோட சக்தி எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே இங்கே யூஸ் ஆகாமல் இதான் வாமிட் வந்துட்டு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, அவரோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கும் போது நம்ம ஹீரோங்க வந்து ஹீரோயினை கூப்பிட்டு
இப்போ கண்டிப்பாக வந்துட்டு நான் காப்பாத்துறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும், அப்போ அந்த டாக்டர், நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் என்னால் வந்துட்டு காப்பாற்ற முடியலன்னா நீ வந்து பண்ணிடுவியா, நீ வந்து கண்டிப்பாக இவரோட உயிரை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அப்போங்க நம்ம ஹீரோவோட அம்மாவுமே அவர் சொல்கிறது கரெக்ட் தான், என் புருஷனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு நீ விலகி ஏறு, உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னப்ப, அப்போ அந்த டியான் சொல்லிச்சேக்கா, இப்படிலாம் பேசாதீங்க கிராண்ட்மா, என்னோட அம்மா ரொம்பவே சக்திசாலி, அவங்க நினச்சாங்கன்னா காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னது கிராண்ட்மாவா, இந்த பொண்ணு எதுக்காக கிராண்ட்மான்னு என்ன கூப்பிட்றான்னு சொன்னதும், என்னோட அம்மா எப்படியாச்சும் அவங்கள வந்துட்டு காப்பாற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக தானே இருப்போம், அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அவங்களுக்கு இன்னுமே ஆனால் ஹீரோயின் மேலே அங்கே நம்பிக்கை வர மாட்டுது. அப்போ அந்த டாக்டர் நான் திரும்பவுமே சக்தி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் அது வந்துட்டு எதுவுமே வேலை எடுபடலை. ஹீரோயின் நீங்கள் விலகுங்கன்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட சக்தி யூஸ் பண்ண போகும்போது, எதுக்காக இப்படி முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டு வந்துட்டு நீ கொலை பண்ணணும்னு பார்க்குறியான்னு சொன்னாலுமே அவள் வந்துட்டு எதையுமே காது கொடுத்து வாங்காமல் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணதும் டக்குன்னு அவர் எந்திரிச்சு உட்காருறாரு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்பவே ஹாப்பியாகி, இதுக்கப்புறம் நான் இங்கவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், உனக்கு என் பையனுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவளுக்கு இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன் அங்கே ஒத்துக்க மாட்டான். அதை கேட்டுட்டு எத்தனை நாளைக்குடா இப்படி அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்ப, அவள் எங்கே இருக்கானே தெரியாது, உன் லைஃப்பை வந்துட்டு நீ கெடுத்துக்க போறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆயிருது. ஒருவேளை அன்னைக்கு நைட் வந்து க்ளோஸாக இருந்தது இவன் கூட தானா, இவன் தானே அந்த பர்சன் சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே அவன் வந்து ஒத்துக்காமல் இருக்கவுமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்கிறத கேளு, இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இவன் நம்ம குடும்பத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கா, இவளால் தான் அவங்க அப்பா இப்போ வந்துட்டு உயிர் பிழைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டுமே சாரி கேட்குறாங்க. உன்னை பற்றி நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன், என்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தாம்மா, ப்ளீஸ் நீ எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவளுமே அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நைட்டு இங்கேவே வந்து ஸ்டே பண்ணுங்கள், நாங்கள் எல்லோரும் வெளியே போகிறோம்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கம்மான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, அவள் உன்னோட வருங்கால பொண்டாட்டி, அவளை போய் தனியாக நீ விடுவியா, இங்கேவே தான் இருக்கணும், அவள் பண்ணது நன்றிக்கு நீ கொஞ்சமாச்சும் அறிவோட இருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை திட்டி விட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு க்ளோஸாக வந்ததுமே, இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சாமின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. வந்து பேசாமல் இங்கே கவுச்சில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னடா இப்படிலாம் பேசுகிறானேன்னு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், இப்போ நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நான் குளிக்க போகிறேன், நீ வந்துட்டு என்னை பார்க்குற வேலை வைக்காது அப்படின்ற செட்டு போனதும், அவன் இப்போ வரைக்குமே எத்தனையோ பொண்ணுங்களை நான் மீட் பண்ணியிருக்கேன், யார்ட்டையுமே எனக்கு இவ்வளோ அட்ராக்ட் ஆனதில்லை, இந்த பொண்ணோட பக்கத்தில் நான் ரொம்ப க்ளோஸாக வந்து போயிட்டுருக்கேனே, என்ன ரீசன் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் குளிச்சுட்டு ஹாட் அங்கே டவலை மட்டும் கட்டிட்டு அங்கே வெளியே வர்றா. அதை பார்த்ததுமே இவனோட மனசில் அங்கே பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கு. என்னப்பா ஒரு மாதிரியாக பார்க்குறேன், என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சைட்டு அவங்க குளிக்க போகும்போது, பேசாமல் இப்போ இவன் நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தாதான் இவன் தான் என்னோட குழந்தைக்கு அப்பாவான்னு தெரியும்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக் தன்மையை வச்சு அங்கே கதவை வந்துட்டு திறக்கிறா. அப்போ இருக்கும்போது பார்க்க ரொம்ப ஹாட்டாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அந்த அப்போ அங்கே அவன் வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம், இப்படி வந்துட்டு ஒரு ஆம்பளை பையன் குளிச்சுட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின், நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பார்க்க கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஒன்று செடியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே வந்துட்டு பேசிட்டு அங்கே இப்போ டச் பண்ண வந்ததுமே பக்கத்தில் கூட அவன் விட மாட்டான். நீ இப்படிலாம் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்காத, வந்துட்டு மேலே கிளம்பி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணிட்டு வா, ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவளுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த டியான் பார்த்துட்டு, அம்மா பார்க்குறதுக்கு உண்மையிலே நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பார்ட்டியில் வந்ததுமே அந்த கேக்கை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாகிட்டு இருக்கு. அந்த கேக் வந்துட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து சாப்பிட்டதுமே, அம்மா எனக்குமே வேணும்னு சொன்னதும், ஒரே டயத்தில் 2 சின்ன பிள்ளைங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா மூஞ்சி தூக்குனதுமே அவளுக்குமே ஒரு கேக் எடுத்து கொடுத்தா. அங்கே இருக்க எல்லாருமே என்னடா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சாங் வந்துடுறான். என்ன நீங்கள் இங்கே வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, நீ அந்த டெலிவரி கேர்ள் தானே, இங்கே இருக்க வந்த அப்படின்ற சைட்டு அங்கே பேசினதும், ஆமாம் இங்கே ஃபுட் டெலிவரி தான் பண்ண வந்தேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ரொம்பவே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹாவியாவுமே வந்துடுறா. அங்கே வந்ததுமே பார்த்தீங்கல்ல எவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமாக நடந்துட்டுருக்காங்க, இப்போ வந்துட்டு இவங்களை கார்ட்ஸை வச்சு அடித்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். பார்த்தே இல்லை இப்போ யான் வந்துடுறாரு, அவர் வந்து என்ன இப்போ ஒன்று பண்ண போகிறான்னு பாரு, உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அந்த சாங் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே உங்களோட வருங்கால ஒய்ஃபை ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே கோவம் ஆகிட்டு அவன் கண்ணத்தை சேர்ந்து ஒன்று ஆக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் பேசிகிட்டு இருக்கோமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தானே உங்களோட வருங்கால ஒய்ஃப், நீங்கள் அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் சொன்னது நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சாங்க்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு.
இப்போ வந்தாங்கன்னா உங்களை பற்றி என்ன நடக்க போகுது பாருங்கன்னு சொன்னதும், அப்போ அவங்களுமே வந்ததுமே நாங்கள் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் இல்லான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் தானே உங்களோட பையனோட வருங்கால ஒய்ஃப், நீங்கள் எப்படி வந்து அவளை போய் சூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சாங் நம்ம ஹீரோயினை பற்றி இன்சல்ட் பண்ணி பேசினதுமே அவ்வளோதான் அவளுக்கு கோவமாய் போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதுவுமே இங்கே பாருங்களேன், இவங்க வந்துட்டு என்ன விட்டுட்டு அவளை போய் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும், நீங்கள் அதை எப்படி என் பொண்ணுக்கு வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்து கான்ட்ராக்ட் போட்டுட்டு நீங்கள் வேற ஒருத்தையும் போய் மேரேஜ் பண்ணி வைப்பீங்கன்னு சொன்னதுமே, நான் ஒன்றும் இந்த கான்ட்ராக்டை ஆசையாக வந்துட்டு போடலையே, என்னை வம்பு பண்ணி வாங்கினது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க என் குடும்பத்தை வந்து நீங்கள் எதிர்த்து உங்களால் எதுவும் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்ருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடுவீங்க, கான்ட்ராக்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த கான்ட்ராக்டை நம்ம ஹீரோயினும் பிடிங்கிட்டு, இந்த கான்ட்ராக்டில் கிளியராக எழுதியிருக்கு அவங்க உயிரை காப்பாற்றினா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு. பட் நீங்கள் வந்து எதுவும் பண்ண கிடையாது, காப்பாற்றினது நானாச்சேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏற்பாடு பண்ண அந்த டாக்டர் வந்து எவ்வளோ பெரிய வந்து எக்ஸ்பர்ட் தெரியுமா, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் அவர் முன்னாடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்குமே. பண்ணலாம் உங்கள் கம்பெனி டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இந்த சாங்குமே அவங்க கூட சேர்ந்து உள்ளால இருந்திருக்கான் போல். ஸோ அதனால் வந்து 5 மில்லியன் லெவலுக்கு அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே வந்துட்டு நெஞ்செல்லாமே வலிச்சிட்ருக்கு. அப்போ அந்த டாக்டர் அங்கே வந்ததுமே பார்த்தே இல்லை அந்த எக்ஸ்பர்ட் வந்துட்டார், இப்போ உங்கள் நிலைமை என்னாக போகுதுன்னு சொன்னதும் பார்த்தா அவர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, மாஸ்டர் உங்களை மாதிரி நான் எதுவும் வந்துட்டு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணதும் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, நீங்கள் என்ன அவ்வளோ போய் மாஸ்டர்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னதுமே, ஆமாம் உங்களுக்கு என்ன தெரியாதா, நாளைக்கு வந்துட்டு காப்பாற்ற முடியலை, காப்பாற்றினது இந்த பொண்ணு தான் சொன்னதுமே அவங்களால அதை நம்பவே முடியலை. கண்டிப்பாக அப்படிலாம் ஏற்றுக்கிற முடியாது, இது வந்துட்டு போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ நீ என்னை மாஸ்டர்லாம் கூப்பிட்ற வேலை வைக்காத, நான் ஹேண்ட்ஸமான பசங்களை தான் எனக்கு வந்துட்டு ஜூனியராக வச்சுக்க ஆசைப்படுவேன், ஒன்றை மாதிரி ஆளை கிடையாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, நான் உன்னையெல்லாம் போய் அப்படி சொல்லுவேன் நான் பேபி, நான் வந்துட்டு உன்னை லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. யாவும் நீ வந்து இப்போயுமே உனக்கு சான்ஸ் இருக்குது, உன் கம்பெனி பேங்க்ராப்டாக இருக்கணும்னா பேசாமல் நீ வந்து எனக்கு இப்போ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நட, உனக்கு இந்த சில கான்ட்ராக்ட்ஸுமே நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், இப்போ ஹீரோயின் இந்த விஷயத்துலேருந்து நீ விலகியேறு, எனக்கு தெரியும் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு சொன்னதும், பார்த்தீங்கல்ல இவளுக்கு இருக்க தலகணத்தை, இவள் வந்து ரோட்டில் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு தெரியறவ, இவளுக்கு வந்துட்டு யாரை போய் தெரிய போகுது, இவள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற சைட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து இந்த மேரேஜ் நடத்தலைன்னா 2 குடும்பத்துக்குள்ளே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் 2 பேருமே எனிமீஸ்ன்னு சொன்னதும், அப்போ நம்ம ஹீரோ என்னைக்கு நீங்கள் எங்கள் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி கான்ட்ராக்டில் சைன் வாங்கினீங்களோ அன்றைக்கே வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆகி போயிடுச்சு, புதுசாக நீங்கள் என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்ருக்காங்க. வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றிடலான்னு நினைக்கிறியா, உன்னால் அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும், இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் யார்ட்டையும் அங்கே கால் பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலியில் வந்து கனெக்ஷன் இருக்குது போல். அப்போ அங்கே அந்த யாவோட அப்பா, உன்னோட ட்ராமாவெல்லாம் நிப்பாட்டு, நீ தெருவில் ஃபுட் டெலிவரி பண்ணுறவன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஆளுக்கு கால் வந்துடுது, இப்படி கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, உண்மையிலே வந்துட்டு இவ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த யாவ் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததுமே ஹீரோயின் அடித்து அங்கே தள்ளி விட்டுறா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா. ஹீரோயின் இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் எதை பற்றி கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து நம்ம வெளியே போய் வந்துட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது டியான் நானுமே வரேன்னு சொல்கிறப்ப இவங்க 2 பேரும் கையை ஒன்றா பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு, ஐ திங்க் வந்துட்டு என் வயிறில் இப்போ ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு, என்னால் வர முடியாதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது பொண்ணு வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவளோட அப்பா நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் உங்களை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவப்படுறாரு. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவன் கூட சேர்ந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே எல்லாமே அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. பார்த்தா அவங்க ஸ்ட்ரீட் ஃபுட் இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ அவள் என்னமோ வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான இடத்துக்கு சாப்பிட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே, ஆமாம் அதான் இந்த இடம், இந்த அதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு வாயில் மட்டன் ஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு வச்சதுமே ரொம்ப வந்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, உண்மையிலேயே எனக்கு என்னமோ நீ ஒரு பேய் மாதிரி தான் தோணுன்னு சொன்னதும், நான் உங்களை அவ்வளோ ஈஸியாக விடுமா, நானுமே அப்படி தான் விட மாட்டேன்னு சொல்லும்போது அவனுக்கு இப்போ ஆஃபீஸ்லேருந்து கால் வந்ததுமே நான் இப்போ முக்கியமான வேலை இருக்குது ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னதும், நானுமே கண்டிப்பாக அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்புறாங்க. ஆஃபீஸ்க்கு போய் அவனோட பொருள் எல்லாத்தையுமே இந்த ரூமில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த
அந்த வைஸ் பிரசிடென்ட் லியாங்க வர்றா. இது யார் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே இது என்னோட செக்ரட்டரின்னு சொன்னதும் அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அவன் நீ என்ன தைரியம் தான் செக்ரட்டரியாக இருந்து அவரோட பொருளெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கோவப்பட்டு அடிக்க வரும்போது ஹீரோயின் பதிலுக்கு போட்டு அங்கே அடித்ததுமே என்ன தைரியம் தான் என் மேலே நீ கையை வைப்ப, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கா. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்ததுமே இவ வந்துட்டு இப்படி என் மேலே வந்து அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுமே கோவமாயிட்டான். அவனுமே எங்கள் கண்ணத்தை சேர்ந்து அறையிறான். இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை நீ பண்ண தேவை கிடையாது, நான் வந்து அவளுக்கே கொடுக்குறேன்னு சொன்னதுமே நீங்கள் இவளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்க போகிறான், அவன் என்னோட பேபி என்னோட பப்பி அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ஹீரோயினை முறைச்சிட்டு இருக்க ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அப்போ அந்த லியா வந்து ரொம்பவே கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் இவங்களுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஹாலுக்கு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ப்ரெசன்டேஷன் நம்ம ஹீரோயின் தான் கொடுக்கணும் போல். அப்போ அந்த லியா வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி அவள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு ஷென்னு பர்சன் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அவருக்கு ஷாக் ஆகிட்டு வந்திருக்க போகும்போது ஹீரோயின் அங்கே கஞ்சாட காமிச்சிடுறா. இவன் இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோயினுக்கு மாற்றிட்டு வந்திருக்கான்னு. ஓன் ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு அவங்க கீழே போடும்போது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எப்படி வந்துட்டு அன்ப்ரொஃபஷனலாக இருக்கலாம்னு சொல்லி ரொம்பவே கோமாயிட்டுருக்கு. ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல. அங்கே ஷென்ட்ட எனக்கு இதை விட இந்த கம்பெனிக்காக பெரிய ப்ராஜெக்ட் வேணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே கண்டிப்பாக மிஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய பர்சனை ஒன்றை மாதிரி ஆளை போட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் மேடமோட சர்வன்ட் சொல்லி அவர் ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் அங்கே வந்துட்டு மரியாதை செலுத்தினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது என்ன நடந்துட்டுருக்குன்னு. அப்போங்க நம்ம ஹீரோ உன்னை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் புதுசாக உன்னை பற்றி திரும்ப திரும்ப நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, நான் இப்போ வரைக்குமே உன்னை பற்றி புரிஞ்சுக்கல, நீ யார் அப்படின்ற செட் அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த யாவோட அப்பா ஹீரோ ஃபேமிலி எல்லாத்தையுமே ரொம்ப பண்ணி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்க எங்களை இங்கே ஃபோர்ஸ் பண்ணி தான் இழுத்துட்டு வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்லும்போது அந்த ஆள் சொல்கிறாரு நீங்கள் என்ன அவ்வளோ ஈஸியாக எங்களோட ஃபேமிலி வந்துட்டு தோக்கடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ன எங்கள் ஃபேமிலி என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சுக்காரு. அவர் நீ ஒழுங்காக வந்து என் பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ சொன்னபடி, இல்லைன்னா நான் டிராகன் பிளேஸ்காரவங்கள கூப்பிட்டுருவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. பட் ஹீரோயின் பார்த்தா ரொம்ப கூலாக இருக்கா. நீ வந்துட்டு யாரை கூப்பிடணுமோ கூப்பிடு, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்னால் அவள் ஏன் பிரச்சனையில் மாட்டிக்கணும்னு சொல்லி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ எப்படி போய் அவளை மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதுமே இது நான் உனக்காக தான் பண்ணிட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் அவனை போய் எங்கள் கிஸ் பண்ணிவிட்டு இது உனக்கான ரிவார்டு, நீ எவ்வளோ என்கிட்ட பாசங்க அமைக்கிற, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லி அந்த பர்சன்ட்ட ட்ராகன் பிளேஸ்காரவங்கள தான் நான் கூப்பிடு, நான் இங்கே தான் இருக்கேன், அவங்களெல்லாம் நான் வந்துட்டு ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது, ரொம்பவே டேஞ்சரானவங்கன்னு சொன்னதும் அங்கே இருக்க ஒரு லேடி என்னை வந்து தேடிட்டு தான் இருக்கா, நான் வந்து அவங்க கையில் மாட்ட மாட்டேன், வரட்டுமே பார்த்துக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்கு, என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. வெளியே பார்த்தா அந்த மாஸ்டர் அங்கே வந்து அந்த ஆள் வந்துட்டு சுத்தமாக சரியில்லாத பர்சன், பட் நான் என்ன பண்ண முடியும், அந்த ஆள் என் உயிரை காப்பாற்றிருக்கான், ஸோ வாக்கு கொடுத்துருக்கேன், அதுக்காக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த மாஸ்டர் யார் வந்து உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிகிட்ருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு வேலை பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அது நான் தான் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு மேடம் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடும்போது அவள் அந்த யாவ் சொல்கிறா நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்சன் அவள் கிடையாது, அவள் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுற கேர்ள்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கே டவுட் ஆகி போயிட்டு அங்கே வந்துட்டு வெளியே வாங்க நாங்கள் வந்து செக் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட நீ என்னை பற்றி எதுவும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பர்சனை பார்த்து கேட்குறா நீ வந்து அப்போ என் மேலே டவுட் படுறியான்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் கிடையாது, டவுட்டை கிளியர் பண்ணணும்ல அதுக்காக தான் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்றேன்னு சொன்னதுமே அவங்க வந்து போகும்போது பிளேஸோட லேடி அங்கே வர்றாங்க. அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே 5 இயர்ஸாக எங்களோட மேடம் வந்துட்டு நாங்கள் காணோன்னு தேடிட்டு இருந்தோம், ஃபைனலாக நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட முன்னாடி அங்கே வந்து நீடன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணி பேசினதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிட்டு அந்த யாவோட ஃபேமிலி நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி
சாரி கேட்குறாங்க. ப்ளீஸ் எங்கள மன்னிச்சிருங்கன்னு. நீங்க பண்ணதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க பனிஷ் பண்றா. பிறகு இந்த மாஸ்டருமே ஹீரோயின டவுட் பண்ண அந்த ஆளுக்குமே அங்க வந்துட்டு ஜாப் போற நிலைமை ஆயி போயிருது. ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு கூட வந்துருங்க. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு உங்கள பார்த்து அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. என் மேல வந்துட்டு மேஜிக்க வந்து யூஸ் பண்ணது யாரு? நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, இல்ல மேடம் நாங்க வந்துட்டு கண்டுபிடிக்கல அப்படின்றத சொல்றாங்க. இப்போ வரைக்குமே தேடிட்டு இருக்கோன்றத சொல்றாங்க. இப்ப நீங்க எங்க கூட சேர்ந்து வரணும். உங்களுக்காக ஃபேமிலியே டோட்டலா காத்துட்டு இருக்குன்னு சொன்னதும், கூடிய சீக்கிரம் நான் வரேன். நீங்க போங்க அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவங்களுமே அங்க வந்து தேங்க் யூ சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீ உண்மையிலேயே வந்துட்டு இவ்ளோ பெரிய மகான்ன்றது எனக்கு தெரியாம போயிருச்சு. நீ ஒவ்வொரு நாளும் உன்ன பத்தின ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டுருக்கு எங்களுக்குன்னு சொல்லிட்டு, ரொம்பவே அங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. பார்த்தா அவளுக்கு அங்க பிளட்டா வாமிட் வந்து ஒரு மாரி மயக்கமானதுமே, என்னாச்சு நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிடலாமா போலாமான்னு சொன்னதுமே, அவன் மேல திரும்ப யாரோ மேஜிக் தன்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே அவ பார்த்துட்டு, இல்ல இல்ல நான் இப்போ வந்துட்டு நீ என்ன ஹோட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. பட் அந்த சாங் அது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து அங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அங்க கூட்டிட்டு போனதுமே, ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து அங்க கிஸ் பண்ணிட்டு அங்க ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. மார்னிங் எந்திரிச்சதுமே, நேத்து நைட்டு என்ன இங்க வந்து நீ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து என் கூட சேர்ந்து க்ளோஸா இருந்த உனக்கு தெரியுமான்னு சொன்னதும், இல்ல எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு அவ சொல்றா. பட் உன் கூட சேர்ந்து திரும்ப அதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும், பட் அதெல்லாம் முடியாது. நான் வந்து உன் கூட க்ளோஸா இருந்ததே தப்பான விஷயம். எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலன்றப்ப இதெல்லாம் எப்படி வந்து பண்ண முடியும்? அப்படின்ற செட் அவன் கேட்குறான். நீ வந்து சும்மா ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு வந்து என் மேல லவ் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலயும் எனக்காக சப்போர்ட் பண்ணி நீ எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, இல்ல கண்டிப்பா நான் வந்துட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நீ வந்து என்னோட வருங்கால ஒய்ஃபாக போறவ. நான் வந்து உன் கூட வந்துட்டு நான் பண்ணாம இருக்க முடியும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, அங்க ரொம்பவே வந்துட்டு அவ ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்கா. அப்பங்க அந்த குட்டி பாப்பா கால் பண்ணிட்டு, அம்மா நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துடுறேன். வந்ததுமே உனக்காக புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும், எதுக்கும்மா அப்பா தான் ஆல்ரெடி எனக்காக வாங்கி கொடுத்துட்டாரேன்னு சொன்னதும், ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் அவளை மட்டும் ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருப்ப. என்ன நீ கூட்டிட்டு போலேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோவுமே, இப்போ என்ன பிரச்சனை இருக்கு? என் கூட சேர்ந்து வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். பார்த்தா அங்க ஒரு டெம்பிளுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு இங்கெல்லாம் வர்றதுக்கு பிடிக்காது, நம்பிக்கை இல்ல. பட் உனக்காக தான் சொன்னதுமே, வா நம்ம போய் ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஏதோ சக்தி வந்து அவங்க 2 பேத்தையும் பக்கத்துல ரொம்பவே வந்துட்டு நெருக்கமாக்குனதுமே, ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி போயிருது அங்க அந்த பூசாரிக்கே. நீங்க உண்மையிலேயே ரொம்ப லக்கியான பர்சன். 2 பேருமே கரெக்டான சோல்மேட். அதனால தான் கடவுள் உங்கள ஒன்னிணைச்சிருக்காரு அப்படின்றத சொன்னதும், அங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிட்டு இருக்கு. அப்பங்க நம்ம ஹீரோயின், இப்போ நான் உன் கூட வந்து திரும்ப அந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே, என்ன வேலை அப்படின்ற செட்டிங் கேட்கும்போது, பார்த்தாங்க அமேஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போய் நல்லா வந்துட்டு ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிறா. அவன் கூட சேர்ந்து ஃபுட் சாப்பிட்றா, அங்கே ட்ரிங்க் பண்ணுறா. பிறகு நான் வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே இவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியலமான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ இப்போ உன் கூட சேர்ந்து நான் பண்ண வேலைகள் எதையுமே நான் வந்து இதுக்கு முன்னாடி யாரு கூடயும் சேர்ந்து பண்ணதில்லை தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின், இதோட இல்லைப்பா திரும்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜை படிச்சுட்டு, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ரொம்ப ஹேண்ட்ஸமான பசங்களை எல்லாம் என் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து லைன் கட்டி நிற்க வைக்கிறியான்னு சொன்னதும், எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், டியானோட அப்பாவை நான் கண்டுபிடிக்க வேணாமான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கேன்? நான் தான் அந்த குழந்தையோட அப்பா. நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, இருக்குதுப்பா இருந்தாலுமே உண்மையான அப்பாவை கண்டுபிடிக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கான்னு கேட்டதுமே, ஆமாம் ஜெலஸ் ஆகும். நான் உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட் அப்படி இருந்தும் நீ வேற ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே நிற்க வச்சு சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இருந்தாலுமே நான் வந்து தேடி கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்து ரொம்பவே கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த குட்டி பாப்பா வந்து, இப்போ என்ன உங்களுக்கும் அம்மாக்குமே வந்து சண்டை நடந்துச்சான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவன் அதெல்லாம் இல்லைம்மான்னு சொல்லும்போது, நீங்கள் பாருங்கள் இந்த பெயிண்டை இது வந்து நான் ரொம்ப சோகமாக இருக்கும் போதில் இதை பார்த்தாலே என் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிரும். நீங்களுமே இதை பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிருது. இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட அம்மா எனக்கு சின்ன பிள்ளையிலே என் கழுத்தில் போட்டு விட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன்கிட்ட இதே மாதிரி ஒரு பெயிண்டோட பாதி இருக்கு போல். அதை எடுத்து ஒன்று சேர்த்து பார்த்ததுமே அங்கே வந்து ஒன்றாயிருது. அப்படின்னா என்னோட குழந்தையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு கரெக்டான பொண்ணு மேலே தான் லவ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு இந்த மாஸ்டரை பார்த்தா அவங்க 3 பேத்தையுமே போட்டு பயங்கரமாக அடி வெளுத்துட்டு, உங்களால் என்
வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும். நான் வந்து அவங்களுக்கு அகென்ஸ்டாக போயிருந்தேன்னா என் உயிரே போயிருந்திருக்கும். என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி வேலை பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னதுமே அந்த அறவேக்காடுங்க திரும்பவுமே நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. உண்மையான மாஸ்டர் இவ கிடையாது. இங்கே பாருங்கள், இவ வந்து அவங்கள மாதிரியே ஃபேஸ் வச்ச வேற ஒருத்தி அப்படின்றத சொல்லிட்டு அவரோட மைண்டையுமே அங்கே வந்துட்டு குழப்பிட்டு அங்கே எதிராக வந்துட்டு பிளான் பண்ண தூண்டிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு வந்து அப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா பார்ப்போம், இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு சொன்னதும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அகேன்ஸ்டாக பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் அங்கே பார்ட்டிக்காக கிளம்புறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளம்பி வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் நம்ம ஹீரோயின் எதுக்காக என்ன இப்படி பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதுமே அவன் மனசுலேயும் நீ வந்து யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், பட் ஓ வாயில் நான் இதெல்லாமே கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க ஆன்ட்டியும் அவங்க கசினுமே வந்து நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்துட்டு முக்கியமான ஒரு பார்ட்டிக்காக வந்திருக்கோம், பாரு எங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்கே வந்துட்டு என்ன அனுமதி இருக்குது, நீ எல்லாம் கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே வந்துட்டு நான் போகலன்னா எப்படி பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும், அந்த ஃபேரியை நான் தானேன்னு சொன்னதுமே என்னது ஃபேரி நீயா, பார்த்தியா இவ்வளோ எந்த விதத்தில் பார்த்தா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஒரு செம்ம கடுப்பாய் போயிடுது. நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காட்ஸை வச்சு அடிச்சு அங்கே வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே போய் மாற்றிக்கிறான். அவன் மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என் மேலே உனக்கு எவ்வளோ பாசம் பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கொஞ்சிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு பேசினதுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு கடுப்பாய் போயிட்டு நம்ம இங்கே ஒரு 2 பேர் இருக்கோம், ஆனால் இதை பற்றி அக்கறை இல்லாமல் எப்படி வந்துட்டு கொஞ்சிட்டு இருக்குங்க பாரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அவரோட ஃபேமிலியுமே நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறாங்க. வந்து இதுங்க தான் வந்துட்டு அசிங்கப்பட்டு போதுங்க அப்படி இருந்துமே திருந்தாமல் இந்த டைமே ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் பிளானோடு அங்கே வந்திருக்காங்க. பொய் சொல்லி எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு இருப்ப, இப்போ ட்ராகன் பிளேஸ்லேருந்து ஆள் வர போகிறாங்க, உன்னோட உண்மையான ஐடென்டிஃபை ரிவீல் ஆக போகுது, நீ மானம் கப்பல் ஏறி அசிங்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா நீங்கள் வந்துட்டு கூப்பிடுங்க பாப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே பெருசாக கொடுக்காம இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இவன் என்ன வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பேசாமல் இருக்கானே, இவனுக்கு அப்படின்னா ஓகேவா எல்லாமே தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். அந்த சாங் வந்து நீ சும்மா வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அதனால தான் அவனுமே பேசாமல் இருக்கான். இன்னைக்கு உன் மானம் கப்பல் ஏற போகுது, உனக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே திமிராவே பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அப்படியா விஷயம் இருக்கட்டுமே சரி பார்த்துக்கலாம் அப்படின்றா சொல்கிறான். நீ கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லும் போது அப்போ அந்த மாஸ்டருமே வந்துடுறாரு. வந்துட்டு சாரின்னு சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல, அதனால தானே ஒரு ஷோ வந்துட்டு இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டு அவங்க கசின் அவங்க ஆன்ட்டியுமே நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறோம்மா, நாங்கள் வந்துட்டு உங்களோட ஒரே ஃபேமிலி தானேன்னு சொன்னதுமே ஆமாம்ப்பா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ பாவம் உங்களை வந்துட்டு என்ன உள்ளே வெல்கம் பண்ணி கூப்பிட்றேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காக வந்துட்டு நான் சூப்பராக வெயிட்ரஸ் ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வர சொல்கிறேன், அதை போட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு பார்த்தியா உன் பொண்டாட்டி எங்களை எப்படி வந்துட்டு இழிவுபடுத்திட்டு இருக்கான்னு சொன்னதுமே இதில் இழிவுபடுத்த என்ன இருக்குது, பண்ணலைன்னா வேறு பனிஷ்மெண்ட் கொடுப்போன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் ஏன் இப்படிலாம் வந்துட்டு பேச போகிறோம், நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொன்னதும் பட் அது கூட உங்களுக்கு இங்கே வழி இல்லை, அடித்து வெளியில் தோடுங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அந்த டியான்ட்ட நீ வந்துட்டு உள்ளே போ அம்மா அப்பாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு நீ உண்மையை சொல்லு, ஆல்ரெடி உனக்கு என்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுல்ல, அதனால தானே நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு எல்லாமே தெரியுன்றத சொன்னதுமே எனக்கு எல்லாமே தெரியுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பென்டென்ட்டை காமிச்சு உனக்கு இந்த பென்டென்ட் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இல்லை எனக்கு இருக்கேன்னு சொன்னதும் அந்த பென்டென்ட் நீ வந்து என்கிட்டயுமே இருக்குது பாதி, நீ தேடிட்டு இருக்க அந்த பர்சன் நான் தான் சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடுறா. அப்படின்னா என் பிள்ளையோட உண்மையான அப்பா நீ தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபைனலாக அங்கே கன்ஃபார்மே ஆயிடுது. அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணதுமே என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன சொன்ன, அவளோட அப்பா மட்டும் கையில் கிடைக்கட்டும் அவன் வாயில் பஞ்சு விடுறேன்னு சொன்னியே, இப்போ நீ என்ன பஞ்சு விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு நான் எப்போ அப்படி சொன்னேன், நான்லாம் சொல்லவே இல்லைன்னு சொன்னதுமே பாருங்க மக்களே இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கான், எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஆனால் வந்துட்டு இப்படிலாம் போய் பேசலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவள் அங்கே நம்ம ஹீரோவுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ பார்ட்டிக்கு டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே பார்ட்டிலாம் இருக்கட்டும் அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்லவா, நீ வந்துட்டு என்னோட பவர் தெரியுமான்னு சொன்னதுமே என்ன சொல்கிறேன்னு சொன்னதும் எனக்கு எப்போ பவர் தேவைப்படுதோ அப்போல்லாமே நான் உன் கூட சேர்ந்து தான் ஒன்றா
நான் க்ளோஸாக இருப்பேன்ற விஷயத்த அவள் சொல்கிறா. ஸோ திரும்பவுமே அங்கே பார்ட்டிக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் நம்ம ஹீரோயினுமே குழந்தையுமே. இதுதான் என்னோட ஒய்ஃப் குழந்தை. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அவளை மீட் பண்ணேன். இப்போ தான் என் பிள்ளையோட சேர்ந்து நான் திரும்ப மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ இந்த பார்ட்டியே வந்து அவங்களுக்காக தான் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாங் வந்துட்டு அது மட்டும் பொறுக்கல. அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். அந்த சாங் வந்து திரும்ப அங்கே பயங்கரமாக திட்டி பேசிட்டு இருக்கான். பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருமே. எவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு இவ தான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லைஃப்பில் இருந்தவ, இது என் புள்ளன்னு பேசிட்டு இருக்கே, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க நாம் ஹீரோவுமே. பாங்க நீ இப்போ அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்கா, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் அந்த யாவோட ஃபேமிலி சும்மா இருப்பாங்களா? திரும்பவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மை தான். கண்டிப்பாக வந்துட்டு இவ ஃபேக்கான லேடி தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு. அப்போ அங்கே வந்து அந்த டிராகன் பிளேஸோட லேடி சொல்கிறாங்க, இப்போயாச்சும் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா? இவங்க தான் அந்த ஃபேரியே, இவங்கள வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு சொன்னதும் எல்லாருக்குமே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. பட் அந்த மாஸ்டர் அப்பங்க வந்துட்டுருக்காரு. அந்த ஆள் மைண்டில் தான் இவன் வந்து ஃபேக்கானவன் சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கானுங்கல்ல. வந்ததுமே நீ வந்துட்டு சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காத, ஒரே மாதிரி ஃபேஸ் இருந்தால் நீ வந்து எங்களோட மேடம் ஆயிடுவியா? உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும். அது 2வது விஷயம். அப்போ முந்தி இருந்த அந்த எனிமீஸ் வந்துட்டு அதை விட இப்போ வந்து ரொம்பவே சக்திசாலி ஆகிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோயின் இத்தனை நாளாக என்னோட ஐடென்டிஃபைவை நான் மறைச்சிருந்ததுக்கு ரீசனே அதானே, சக்திசாலி ஆகக்கூடாது, வந்து எதுவுமே வந்துட்டு பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த பர்சன் யாரோ என் முன்னாடியே வர சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதும் அந்த பர்சன் இங்கே தான் இருக்காங்கன்றத சொல்கிறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் கிடையாது, மாஸ்டர் தான். அப்போ நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்களாம் ஏதாச்சும் கற்பனை கண்டுட்டு இருக்காதீங்க. நான் அவன் பயந்து போய் பேசினதுமே நீ சும்மா இந்த ஆக்டிங்லாம் பண்ணாத, ஃபஸ்ட் டைம் நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போவே புரிஞ்சு போச்சு நீ தான் இதோட மெயின் வில்லனேன்னு அப்படின்றத சொன்னதும் அந்த மாஸ்டர் அன்னைக்கு நடந்த அட்டாக்ல வேணா நீ வந்துட்டு இப்போ உயிர் பொழைச்சிருக்கலாம், பட் இப்போ நீ வந்துட்டு கண்டிப்பாக உயிர் பொழைக்க முடியாது, உனக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லி பேசும்போது அந்த சுயரூபத்தை காமிச்சிடுறான், டெவில் கிங்காக மாறிடுறான். ஸோ அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பயமாயிருது. பட் ஹீரோயின் தான் ரொம்ப பெரிய சக்திசாலியாச்சு. அவளுமே தன்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அவனை அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணதுமே அங்கே வந்துட்டு சுத்தமாக அவனால் முடியலை. கடைசியில் அந்த போரில் அவன் தோதுமே போய் அங்கேருந்து மறைஞ்சுமே போயிடுறான். அதை பார்த்ததும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டாங்க. சாரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுறேன், இதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பேசிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க, மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு அங்கே ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான் மேரேஜுக்காக. நம்ம ஹீரோயினுமே வாவ் இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஆசையான்னு சொல்லி அவளுமே இங்கே உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை வந்துட்டு கையில் போட்டுக்கிறா. ஸோ அந்த குழந்தைக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.